எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் பண்ண வேண்டி இருக்குன்ட்டு நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. நாகேஷ் சாரோட எப்போவுமே காண்டாக்டில் இருந்துகிட்டே இருந்தேன்னா என்னால் சண்டே கிளாஸ் போக முடியாட்டாலும் கிளாஸ் இல்லாட்டாலும் என்னால் ரெகுலராக டச்சில் அவரோட பெரிய பஜனை எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால் அவரோட இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப பர்சனலாகவும் நிறையா இன்ட்ராக்ட் பண்ண வேண்டி இருந்தது. அவரை பற்றி சொல்லணுன்னா பெரிய லீடர், கிரேட் லீடர். அண்டு அப்படி ஒரு குருஜியோட வார்த்தைகளான அன்பு, அவிரோதம், தொண்டு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டார் அவர். நம்ம எல்லாருக்குமே அவர் பற்றி நினச்சாலே அவரோட வாஞ்சை, அவரோட ஸ்மைலிங் ஃபேஸ், அவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அரவணைச்சுட்டு பாடுறது, அந்த பஜனையில் கண்ண முடிந்து அவர் வேறு எந்த ஒரு உணர்ச்சியும் அவரோட இதில் பார்க்க முடியாது. பர்சனலாக இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. டிசிப்ளின்னா அந்த ஒரு டிசிப்ளின், குருஜியோட டிசிப்ளின் அவர் அப்படி காப்பாற்றி கொண்டு வந்து அவ்வளோ தூரம் இந்த பெங்களூர் அன்பர்களுக்கு அதை எடுத்துக்காட்டாக இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஒரு கேப்டன் இல்லாத ஷிப் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. பர்சனலாக நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறோம் அமோக்னு. அதுக்கு ரொம்ப அவர் அப்படி சப்போர்ட் பண்ணுவார். வாய் நிறையா அப்படி ஒரு வார்த்தை நான் யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. அவ்வளோ ஒரு அன்போட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டே இருந்து பார்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம்லாம் பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறமும் நாங்கள் ஒரு பர்சனல் விசிட்டுக்கு அந்த தட் சைட் ஆஃப் பெங்களூர் வந்த போதும் உடனே அவர் கிளம்பி கூட அந்த ஆர்கனைசேஷனோட கூட இருந்து என்ன பண்ணணுமோ பார்த்துட்டு எல்லாம் போயிட்டு, எங்கே போகணுன்னாலும் சொல்லுங்கம்மா போயிடலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிடலாம், அப்படி தான் எங்கிட்ட எப்போவும் அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ இங்கே எங்கள் வீட்டுக்குள்ள என்னால் பக்கத்தில் எங்கள் வீட்டு கிளப் ஹவுஸ் பக்கத்தில் பஜனை ஏற்பாடு பண்ணோம். வந்த உடனே அதுக்கு உடனே அவர் வேன் வச்சு எல்லாரையும் அழைச்சின்னு அவ்வளோ நல்லா நடத்தி கொடுத்தார் பஜனை. முருகனான ஏதோ ஒரு காரணத்தில் அவர் அப்படி அழைச்சின்னு போயிருக்கான்னு தோன்றுறது. நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. இப்படி ஒரு அகால மரணம் ஆயிடுத்தேன்ட்டு அவருக்கு ஒரு பெரிய கொடுப்பினை இந்த மாதிரி ஒரு அனாயாசமாக அவர் அழைச்சின்னு போனது ரொம்ப பெரிய அவருக்கு பாக்கியம். இன்னொரு விஷயம், கோவிட் டயத்தில் எல்லோரும் ஒரு ஸ்டண்டாக உட்காந்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு பண்ண ஆரம்பித்தோம் கிளாஸ் அப்படின்ட்டு. கோவிட் டயத்தில் அமோகோட லிங்க் அனுப்பிச்சு கிளாஸ் ஆரம்பிக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். நம்ம கிளாஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வசுதா, ஸ்வேதா, வைஜெயந்தி, பிரியா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் எல்லாரையும் கொண்டு அதில் பாட வச்சு அதுலேருந்து அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூஸாக அவளுக்கு யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பர்சனலாக வாரம் அவர் அப்படி மெனக்கட்டு இருந்தார். 2018-19 சஷ்டி பஜனை ஆரம்பிங்கம்மா, நீங்கள் உங்கள் ஏரியாவில் நல்ல குரூப் ஃபார்ம் ஆகிடுது, பெல்லந்தூர் குரமங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்களை பாட ஆரம்பிக்க சொன்னார். அது பாடி 1 இயர்லேயே கோவிட் வந்துடுத்தோம். கோவிட் வந்த டயத்துலேயும் ஆனால் விடாத அந்த முருகன் அருளால் எல்லா குருவோட அருளாலேயும் நாங்கள் கண்டினியூஸாக ஆன்லைனில் பாடின்னு இருக்கோம். இப்போ ரீசெண்ட்லி கோவிட் முடிஞ்சதுக்கப்புறமும் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் இல்லாமல் நேரையே பாடுறோம். பட் அப்பப்போ ஆன்லைனில் பாடறச்சு அவர் கட்டாயம் ஜாயின் பண்ணிப்பார். இப்பையும் இவர் போகிறதுக்கு முன்னாடி நடந்த சஷ்டி பஜனையில் கூட அவர் ஃபுல் பஜனை இருந்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு போனார். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினச்சிட்டு இருக்கோம் நாங்கள். இது இனிமேலும் நல்லபடியாக நடக்கணும் எல்லாரோட ஆசீர்வாதத்தினால. இது கண்டினியூஸாக எல்லாரோட சப்போர்ட்னாலே நடக்கும் தான் நினச்சிட்டு இருக்கோம் நாங்கள். அவளுடைய ஃபேமிலி, அவளுடைய குழந்தைகள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு என்னோட டீப் கண்டலன்சஸ். நம்மளுக்கே இவ்வளோ ஒரு இழந்ததை இப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா அவள் ஃபேமிலியில் எப்படி இருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு போயிட்டார். நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ், அதுக்கு ஈடு இணை எப்படி நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே எனக்கு பேசவும் தெரியல. முருகாசரணம்.